வெறுத்து தள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஒரு சில விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுவார்கள். இவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களோடு எப்படி பழக வேண்டும் என்று யூதா விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் சாத்தானுடைய கண்ணியில் சிக்கியிருக்கிறார்கள். அந்த கண்ணியில் இருந்து இவர்களை விடுவிப்பதற்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் அவர்களுக்கு செய்ய வேண்டும். நம்முடைய சகோதரருக்கு நாம் ஆவிக்குரிய காவலாளிகளாய் இருக்கிறோம். விழுந்து போன சகோதரருக்கு மன உருக்கத்தோடு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அக்கினியில் இருந்து அவர்களை இழுத்துவிட்டு பயத்தோடு அவர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும். ஒரு சிலர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருப்பார்கள். இதன் நிமித்தமாய் சாத்தானுடைய தந்திரமான கண்ணியிலே சிக்கிக் கொள்வார்கள். பிசாசின் வஞ்சக வலையில் மாட்டிக்கொள்வார்கள். வேறு சிலர் துணிகரமாய் பாவம் செய்வார்கள். ஒரு காரியம் பாவம் என்று தெரிந்திருந்தும் அதை துணிந்து செய்வார்கள். இவ்விரண்டு சுபாவங்களுக்கும் நாம் வித்தியாசம் காண வேண்டும். நாம் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆவிகளை பகுத்தறிவது போல பாவிகளையும் பகுத்தறிய வேண்டும். விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிறவர்களில் சிலருக்கு நாம் இரக்கம் காண்பிக்க வேண்டும். இவர்களிடத்தில் அன்போடு பேச வேண்டும். கடின வார்த்தைகளையோ கோப வார்த்தைகளையோ இவர்கள் மீது பயன்படுத்தக்கூடாது. தேவையில்லாமல் இவர்களை கடிந்து கொள்ளக்கூடாது. இவர்களுக்கு அன்பு பாராட்ட வேண்டும். கர்த்தர் இவர்களை மன்னிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கும்போது நாம் அவர்களை மன்னிக்க மறுத்துவிடக்கூடாது. கர்த்தரே மன்னிக்கும் போது அவர்களை மன்னியாதிருப்பதற்கு நாம் எம்மாத்திரம் என்று நம்மை பற்றி தாழ்மையாய் நினைக்க வேண்டும். நாம் அவர்களை மன்னிப்பதை விட கர்த்தர் அவர்களை மன்னிக்க வேண்டும். கர்த்தருடைய மன்னிப்பே மெய்யான மன்னிப்பு. அவர்கள் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன ஒரு சில விசுவாசிகளை அக்கினியில் இருந்து இழுத்து விடுவது போல அவர்களை காப்பாற்ற வேண்டும். அவர்களை பயத்தோടെ ரட்சிக்க வேண்டும். கர்த்தருடைய பயங்கரமான நாளையும் அவருடைய நீதியான நியாய தீர்ப்பையும் பாவிகளுக்கு அவர் நீதியாய் கொடுக்கிற நித்திய நரக தண்டனையையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். பாவத்தில் அவர்கள் தொடர்ந்து ஜீவித்தால் அவர்களுக்கு நித்திய நரக தண்டனை கிடைக்கும் என்று வேத வசனத்தின்படி அவர்களை பயமுறுத்த வேண்டும். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அவர்களை பயப்பட வைக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாய் இருக்கக்கூடாது. அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்னும் நோக்கத்தில் வேத வசனங்களை எடுத்துச் சொல்லி பாவிகளுக்கு வரும் தண்டனைகளையும் விளக்கிச் சொல்லி அவர்களை பயமுறுத்துவதில் தவறு எதுவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு அளவு உள்ளது. விசுவாசத்தில் பின்வாங்கி போனவர்களை பயமுறுத்துவதற்கும் ஒரு அளவு உள்ளது. மற்றவர்களை பயமுறுத்தும் போது கர்த்தருடைய சமூகத்தில் நம்மையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நீதிபரர், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. மற்றவர்களைப் போலவே நம்மிடத்திலும் பாவம் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மையும் பட்சபாதம் இல்லாமல் தண்டிப்பார். கர்த்தர் நிமித்தமாய் மற்றவர்களை பயமுறுத்துகிற நாம் நமக்கும் தண்டனை உண்டு என்று உணர்ந்து நாமும் பாவம் செய்ய பயப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும். பாவத்திற்கு நாம் பங்காளிகளாக இருக்கக்கூடாது. துன்மார்க்கமான காரியங்களை விட்டும் துன்மார்க்கமான கிரியைகளை விட்டும் துன்மார்க்கரை விட்டும் தூரமாக விலகி போய்விட வேண்டும். மாம்சத்தில் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ள வேண்டும் என்று யூதா நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நம்முடைய வஸ்திரமும் பரிசுத்தத்திற்கு உதவுவதாக இருக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு உதவியாக வஸ்திரம் தரிக்கக்கூடாது. நம்முடைய வஸ்திரமாக இருந்தாலும் நம்முடைய சுபாவங்களாக இருந்தாலும் நம்முடைய பேச்சுக்களாக இருந்தாலும் நம்முடைய கிரியைகளாக இருந்தாலும் எதுவும் நம்முடைய மாம்ச இச்சையை நிறைவேற்றக்கூடாது. இப்படிப்பட்டது எதுவாக இருந்தாலும் நாம் இதை வெறுத்து தள்ள வேண்டும்.